ரோஸ்ட் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நேற்றைக்கு நமக்கு சூப்பர் டேங்க்ஸ் மூலமாக உதவிய நல்ல உள்ளங்கள் யாராருன்னு பார்த்தோம்னா சிவகுமார் மற்றும் சுரேஷ்குமார் அவர்கள் 2 பேரும் உதவி பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு எங்களது நன்றிகள். தினமும் பாத்தீங்கன்னா இந்த டிவிக்கே தற்கூரிகளை பத்தி பேசலன்னா நாளே எனக்கு சரியா அமையாதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு, அதாவது டிவிக்கே ஃபார் 2026 நாங்க சிஎம் ஆயிடுவோம் சொல்லிட்டு நிறைய பேர் இவங்களாம் என்ன பண்றானுங்க, விஜயை வச்சு மூல செலவு செஞ்சுட்டு இருக்கானுங்க. ஏன்னா இவனா என்ன எடுத்துக்கிற பாயிண்ட் பாத்தீங்கன்னா, எம்ஜிஆர் இவர் அடுத்த எம்ஜிஆர். எப்படி நீ அடுத்த எம்ஜிஆர் ஆவ? எம்ஜிஆர் நடிக்கிறதுக்கு வரதுக்கு முன்னாடி எம்எல்ஏ, நீ எப்படி எம்ஜிஆர் ஆவ? இது எல்லாரும் கேட்கணுமா இல்லையா? எப்படிங்க அவர் அரசியல் வாழ்க்கை கிட்டத்தட்ட 18 வருஷமா இருக்காருங்க. மக்கள் பணி செஞ்சீங்கன்னு இவர் என்ன பணி செஞ்சாரு? ஒன்னும் செய்யல. அவர் செஞ்ச பணிகள்லாம் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் நினைக்கிறேன், என்ன பணிலாம் செஞ்சாருன்னு சொல்லிட்டு. ஆனா இவனுங்க யாரு கூட யாரை வச்சு பேசணும்னு தெரியாம திமுக கூட எதிர்த்து பேசிக்கணும். அதாவது பெரிய அப்பா டக்கர் நினைப்பு உங்களுக்குலாம். ஒரு பேச தெரியுமா? ஒரு அறிவு இருக்கா? ஒண்ணும் டேஷும் கிடையாது. நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நான் ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். அதுல இந்த பாம்குமார்ன்ற பாம்குமாரோ ராம்குமாரோ, ஆனா பாம்குமார் ஏன் அவர் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அது தெரிஞ்சா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. அவர் பயங்கர அறிவாளி. அவர் பெரிய அரசியல் அப்பாட்டக்கர். அவர் பேசுறாப்புல என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ராணுவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அவங்களுக்கு ஆதரவாக பாத்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஒரு பேரணி நடத்துறாங்க. டிஜிபி ஆபீஸ்ல இருந்து நடந்து போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து போறாங்க. சோ அதுக்கு ஒரு நல்ல விஷயம். யாருக்கு வைக்கிறாங்க? இந்தியன் ஆர்மி. இவன் சொல்றான், பிஜேபிக்கு இப்பயே சொம்படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார், பார்த்து பண்ணுங்க. இவங்க காங்கிரஸே கைட்டி விட்டுருவாங்க பொழுது, போற போக்க பார்த்தா பயத்துல இருக்கிறாங்க. காங்கிரஸா நிச்சயமா கைட்டி விட்டுட்டு பிஜேபியுடன் கூட்டணிக்கு தயாராயிட்டாங்க திமுக. பிஜேபிக்கு ஆல்மோஸ்ட் ஒரு சொம்பு தூக்கியாவே மாறிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். பிஜேபி ஆளும் மாநிலங்களே அமைதியா இருக்கும் போது இவர் சடால்னு ஒரு பிட்ட தூக்கி போறாரு. நாங்க ஒரு பேரணி நடத்த போறோம். யாரு? முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. நாங்க பேரணி நடத்த போறோம். என்ன ஏது, என்ன மாதிரி பிரச்சனை, அதை பத்தி எல்லாம் எதுவுமே இல்ல. அதாவது பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களே அமைதியா இருக்கு. இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பிஜேபி அமைதியா இருக்கு, காங்கிரஸே அமைதியா இருக்கு. முதல் முறை ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இவர் அடிக்கிறாரு, என்னென்ன பேரணி நடத்த போறோம் நாங்கன்னு சொல்லி ஒரு பிட்ட போறாரு. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட சார் பாருங்க சார், பேரணி எல்லாம் நடத்துறோம், பார்த்து செய்கின்றதுக்கான ஒரு சமிக்கை தான் அது. ஏண்டா அறிவு கட்ட முட்டாளே, இந்தியன் ஆர்மிடா அது. பிஜேபிக்கு சொம்படிக்கிறது கிடையாது. பிஜேபியை தைரியமா எதிர்க்கிற ஒரே கட்சி திமுக தான். அதெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும்? ஏடா நீ கட்சி நீங்க எதுக்காக தொடங்குனீங்க? முதல்ல ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. உங்க ஓனர் தான் பிஜேபி தொடங்கினாலும் நீங்க கட்சி தொடங்குறீங்க. நீங்க திமுக பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அதாவது கொஞ்சம் மூளை இருக்காடா? மூளை அறிவு இருக்கா? கொஞ்சம் லிட்டில் பிட்டு கொஞ்சம் எதுவுமே பின்ன நீங்க எப்படி இந்த கட்சியில இருந்தே எப்படி உங்க அறிவு இருக்கும்? தலைவனுக்கே அறிவு கிடையாது. அதான் உண்மை. இஷ்டத்துக்கு பேசுறது. இவன் இந்த ராம்குமார்ன்றவன் சமீபத்துல உங்களுக்கு தெரியும், ஏதோ ஒரு பொம்பளை கேஸ்ல பொண்ணுகிட்ட அசிங்கமா பேசி ஏதோ சில்மிஷம் பண்ணி மாட்டிக்கினான். அது கேஸ்லாம் ஆச்சு, அது எல்லாருக்கும் திருப்பி ரிலீஸ் ஆச்சு. அதெல்லாம் நமக்கு தேவை. ஆனா மாட்டினே இல்லையா? இந்த மாதிரியான விஷயங்கள்ல பண்றவங்களுக்கு தான் இங்க போஸ்டிங் கொடுக்குறான். பாத்துங்க, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவருக்கு ஒரு போஸ்டிங் வேற கொடுத்து வச்சுக்கிறாங்க அவங்க கட்சியில. அப்ப எப்பாற்பட்ட ஒரு கட்சியா இருக்கும்? இதெல்லாம் ரொம்ப சிந்திக்கணும். பொதுமக்கள் சிந்திக்கணும். இவங்க யாரு? இவங்க எதுக்காக வந்திருக்கானுங்க? இது தமிழ்நாட்டை காப்பாற்ற வந்திருக்கானுங்க. தமிழ்நாடு சீர்கெட்டா போயிடுச்சு. இல்ல நான் கேட்கிறேன், தமிழ்நாடு சீர்கெட்டு போயிடுச்சா? நீங்க அதாவது நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். நண்பர் ஒரு நடிகர் போட்டிருந்தாரு, ஒரு விஸ்வான்றவர் போட்டிருந்தாரு, தெளிவா பேசிருக்காரு. அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. ஓட் பண்ணும் பொழுது இத பாருங்க. காலேஜ் படிக்கிற வயசுல இருக்கிற ஒரு பையன் சொல்றாரு, ஒரு குறிப்பிட்ட நடிகர் பேரை சொல்லி அவர் பெரிய சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு, அவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருந்தவர் அதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்காரு. அது ஒரு பாயிண்டா ஓட்டு போடுறது. எகைன் சொல்றேன், நீங்க பார்ட்டிக்கு பேர் வச்சு அரசியல் பேசுறீங்க, நான் பார்ட்டிக்கு பேர் வைக்காம அட்மினிஸ்ட்ரேஷன் பேசுறேன். ஒரு கவர்மெண்ட்டை நீங்க தூக்கி எறிஞ்சிட்டு வேற ஒருத்தர் கொண்டு உட்கார வைக்கிறீங்களா? அதுதான் கிரிட்டிசிசமோட உச்சகட்டம். அதை விட என்ன பண்ணணும்? அவ்வளவு மோசமான ஊர்கள் நீங்க, அதாவது நார்த் ஃபுல்லா போய் பார்த்துட்டு வந்தாதான் தெரியும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது கோயில்னு. இதெல்லாம் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு புரியுதா புரியலன்னு எனக்கு தெரியல. புரிஞ்சா மட்டும்தான் நல்ல கவர்னன்ஸ் நீடிக்க முடியும். இந்த வீடியோல எவ்வளவு தெளிவா சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, மெயின் பாயிண்ட் எடுத்து வைக்கிறாருன்னா, இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் படிக்கிற காலேஜ் படிக்கிற பசங்க எவனோ ஒரு சொல்லியிருக்கானா, அந்த மாதிரி ஒரு பல கோடிகளை விட்டு வராரு. அது மட்டும் வச்சிருந்தா ஒருத்தன் ஓட்டு போட முடியுமா? அது கிரைட்டீரியாவா? அது எதுக்காக வராரு? என்ன யாருக்கு வராரு? அது சொல்லணும்ல. அது எதுவுமே தெரியாது. அவரு இன்னொரு விஷயத்த சொல்றாரு, நீங்களாம் போயிட்டு வெளி மாநிலத்துக்கு போய் பாருங்க,
அதாவது நார்த் இந்தியா போய் பாருங்க, அப்பதான் நம்மளோட வளர்ச்சி எப்படி இருக்கு. நம்ம தமிழ்நாட்டை வந்து அந்த அளவுக்கு வந்து பக்கா மேனேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது கட்சியோட பேர் சொல்லாம அரசை மட்டும் வந்து பாராட்டி இருக்காரு. அப்போ எந்த அளவுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டை வந்து முன்னேற்ற பாதையில கொண்டு போயிருக்கு. இப்போதைக்கு பொருளாதாரத்துல வந்து நம்பர் 1 நம்ம தானே. அதாவது என்ன கொடுத்துற ரிப்போர்ட்டு 10 வருஷம் வந்து 10 வருஷத்துக்கு வளர வேண்டிய வளர்ச்சி பாத்தீங்கன்னா கடந்த 3 வருஷத்துல வளர்ந்துச்சுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதை விட என்ன வேணும்? இந்த தற்கூரி தற்கூரி என்ன பண்றான், அதாவது விஜய் சித்துன்ற ஒரு வீடியோ போடுறாரு. அந்த வீடியோல வந்து டெல்லியில போறாங்க, அதுல வந்து போகும்போது பாருங்க ரோடு எல்லாம் எப்படி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்டின்னு போறாங்க. அவன் என்ன பண்றான், அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பாருங்க ஆட்சி சரியில்லை, ஒரு ரோடு கூட சரியா போட முடியலன்னு சொல்லிட்டு திட்டுறான். யார? டிஎம்கே கவர்மெண்ட். எங்க நடக்குது? டெல்லியில. டெல்லி ரோடு சரியில்லைன்னா வந்து திமுக பொறுப்பு? இவங்களுக்கு அடிப்படை பேசிக்கே தெரியலையா? இல்ல அறிவு இல்லையா? ஒரு கொஞ்சம் கூட இல்லையா? புத்தி இல்லையா? மூளை இல்லையா? ஏண்டா நீங்க எல்லாம் எப்படிடா டே நான் ஒண்ணு கேட்கறேன், இது வரைக்கும் எத்தனை வந்து என்னென்னலாம் பண்ணிருக்கீங்க நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு அரசியல்னா முதல்ல என்னன்னு தெரியுமா? அதாவது அரசியல்னா அரசியல் செஞ்ச கட்சி கூட வந்து மோதணும். ஏண்டா நீங்க அரசியலுக்கே வரலையடா, உன்னும் பால்வடி பசங்க தான்டா, நீங்க எப்படா வந்து வரீங்க? கேட்டா நாங்க கத்துறோமா, நாங்க கதறோமா, இவங்க தளபதியை பார்த்து பயந்துட்டாங்களே. அவர் நடிகர்னா பாக்குறதுக்கு கூட்டம் தான் வரும், ஃபேன்ஸ் வந்து பார்ப்பாங்க, அவ்வளவுதான். எவனும் ஓட்டு போட மாட்டான். வர்றவன்லாம் வந்து வெல் எஜுகேட்டட் பர்சன்ஸா வர்றவன்லாம் எப்படி வந்தானுங்க பாத்தியா? அனிமல்ஸ் கூட வந்து டிசிப்ளின் நடந்துக்கும். ஓப்பனா சொல்றேன், 5 அறிவு உள்ள அனிமல்ஸ் கூட டிசிப்ளின் நடந்துக்கும். ஆனா இந்த டிவிக்கு தற்கூரிக்கு டிசிப்ளின் நடந்துக்க மாட்டானுங்க. ஏர்போர்ட்டை ஒடிக்கிறது, செருப்பை இது ஓடுறது, பேரிகேடை ஒடிக்கிறது, சேரை ஒடிக்கிறது, அது கடிக்கிறது. என்னடா இதெல்லாம் வந்து இப்போ எனக்கு ஓப்பனா இந்த மாதிரி நீங்க சமூக வலைத்தளத்துல எல்லாம் போய் பாருங்களேன். இவனுக்கு போடுற கமெண்ட் எல்லாம் பாருங்க, இவங்க போடுற வீடியோஸ் எல்லாம் பாருங்க. அந்த வீடியோவை நீங்க உற்று நோக்கினாலே தெரியும், இவங்க வந்து அரசியலுக்கு ஃபிட் ஃபார் நத்திங். இதுல சினிமாவுக்கு வந்து ரீல்ஸ் தான் போடுறது அழகு. இந்த அளவுக்கு வந்து இருந்துச்சுன்னா எப்படி பண்றது? இங்க பாருங்க, எனக்கு பிரஷர் ஆகுது பாருங்க. நானும் கத்துறேன், எவ்வளவு தூரம் சொல்றேன். ஆனா வந்து இளம் வயதினருக்கு வந்து இன்னும் சரியாக புரியல. அவங்க அப்பா அம்மா வந்து புத்தி சொல்லி கொடுக்கணும். விஜய் யாருமா, என்ன பண்ணாரு, ஒண்ணுமே பண்ணல. இந்த தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, நாம இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குமே, இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு அவங்க சொல்லி கொடுக்கணும். ஒரு சினிமால நடிச்சுட்டா அவனுக்கு ஓட்டு போடுற ஒரு மைண்ட் செட் வந்துச்சுன்னா அப்ப நீங்க வந்து உங்களுக்கு ஏதோ பிரச்சனை தான் அர்த்தம். கண்டிப்பா வந்து நீங்க வந்து டாக்டர் போய் பார்க்கணும். ஒரு நடிகனை நம்பி ஒரு ஓட்டு போடுறீங்க, இத்தனை வருஷமா வந்து ஒரு அரசியல் பண்ணி ஒரு அரசியல் பொது வாழ்க்கையில வந்து இந்த அளவுக்கு உயர்ந்து தமிழ்நாடு தான் சிறந்த மாநிலம் என்ற பேர் வச்சிருக்காரு ஒருத்தர் மு.க. ஸ்டாலின்றவரு. அவரை எதிர்த்து அவர் கூட வந்து விஜய் வச்சு பேசுறானுங்க. விஜய்க்கு என்ன தகுதி இருக்கு? எத்தனை போராட்டம் நடத்திருக்காரு? எங்க போய் எத்தனை சிறையில போயிட்டோன்னா சிறையில் இருந்திருக்காரா? இல்ல என்ன போராட்டம் நடத்தி என்ன அரெஸ்ட் ஆயிருக்காரா? எதுவுமே இல்லையே, ஒண்ணுமே இல்லை. நடிப்பார், டான்ஸ் ஆட, ஓடுவார், அவ்வளவுதான். இப்போ ஷூட்டிங் தான் இருக்காரு. இவரை நம்பி ஒரு கூட்டம், இவரை ஓட்டு போடுவோம், டிவிகே ஃபார் 26, டிவிகேன்னு கத்துறது. ஆனா டிவிகே இப்ப கூட நடுவில் சொன்னாரு, லியோனித் அவர்கள் தான் சொன்னாரு பேச்சுல, கரெக்டா சொன்னாரு. நீங்க நல்லா உத்துக்கோனீங்க. டிவிகே என்ன தெரியுமா? டிவிகே அப்படின்னா எல்லாரும் டிவிகே எனக்கு காதுல டிவிகே அப்படின்லாம் கேட்டுச்சு. டீ ஆச்சு வித்து போய்ங்கடா இந்த கட்சியில இருக்கிறதுக்கு. ஓப்பனா சொல்றேன், உங்க நல்ல முறையில் சொல்றேன். தயவு செய்து பேசுங்க, அரசியல் பேசுங்க. ஆனா கொஞ்சம் லிட்டில் பிட், கொஞ்சம் அறிவோட கொஞ்சம் சிந்திச்சு பேசுங்க தயவு செய்து.